மா என்னமா பண்ற? அட குடுமா, நீ இப்பதான் வேலைக்கு போயிட்டு வந்த. உனக்கு கை கால்லாம் வலிக்குள்ள, நான் கழுவி தரமா? போ, நீ போய் வேற வேலை இருந்தா பாரு. சரி, அப்ப நீ பாத்திர வழக்கு, நான் கடைக்கு போயிட்டு வரேன். எங்க போற? எதுக்கு இப்படி குறுக்கால் மறுக்கால் வந்துட்டு இருக்க? எங்க போறேன்னு? கடைக்கு தான். அப்புறம் நான் எல்லாம் எதுக்கு இருக்கேன் இந்த வீட்டுல ஒரு மனுஷனா? இது என்னடா ஆச்சரியமா இருக்கு? கொண்டா, நான் போயிட்டு வரேன். இதுங்க வீட்டுல தண்டத்துக்கு டெய்லி படுத்து கிடக்குமா? இன்னைக்கு என்ன இது பாத்திரம் கழுவுறங்குதான். அவன் கடைக்கு போயிட்டு வரேன்னு அவனே போறான். கூட கை காலம் உனக்கு பரவாயில்லையா? கூட நான் அமுத்தி விடுறேன். சோ பெத்தவங்களோட கஷ்டம் என்னன்னு கணக்கு போனாதான் புரியுது. இவ்வளவு நாள் இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கியா? இதுக்கப்புறம் நானே பாத்துக்கிறேன் எல்லா வேலையும். நீ செய்ய வேண்டாங்கிறேன், நானே போய்க்கிறேன். தீபாவளிக்கு எனக்கு பட்டுப்பாடு சட்டை வாங்கி தருவியா, இல்ல தாவணி சட்டை வாங்கி தருவியா? எனக்கு 2 சட்டை, ஒரு டிஷர்ட், ஒரு பேகி பேண்ட், ஒரு ஒயிட் ஷூ போதும். எனக்கு வளையல் மணி பாசி எல்லாம் வாங்கி கொடுத்துருமா. ஒரு ஃபேன்ஸ் பார்த்துச்சு, அங்க வாங்கி கொடுத்துருமா. சரியா? பட்டாசு படுப்ப. எனக்கு போனஸே கிடையாது. உனக்கு 500, உனக்கு 500, என்னவோ பண்ணிக்கோங்க, அவ்வளவுதான். 500 ரூபாயா? ஆமா, 500 ரூபாய் வச்சு இதுக்கு பாத்திரம் வறுக்கிற வேற. இப்பதான் தெரியுது காலையில இருந்து எதுக்குடா 2 எலி அம்மனத்தோட போச்சுங்க. ஒரு லைப்பர் லட்சணம்.